பழச்சிருச்சு. உடனே அவன் டென்ஷன் ஆகிட்டார். ஏன்னா நாளை கூட்டு போகிற வண்டியில் என்னை ஏற்றுறீங்க, என்னடா வாங்க 8 மணி ஆச்சு, வாங்க போகலாமையா தெரிஞ்சுட்டேன். இல்லை ஏற மாட்டேன்ட்டோன்னு எனக்கு திரும்பினோடனே, நீ இந்த வண்டியில் வரக்கூடாது, நீ தானே கண்டக்டர், நீ தானே ப்ரோக்ராம் பண்ண வரக்கூடாது, நான் தெரிஞ்சுறேன், நீ போனேன் ஆட்டோ காசு என்னை வாங்க நான் சொன்னேன். முன்னாடி உட்காந்து வரவே விடாதுண்ணா. கார் கண்ணாடி மூட்டேன். நான் சொன்னேன், இந்த அம்பாசரில் காக்கா போகலாம், நாய் போகலாம், சிங்கம் போய் வரக்கூடாதான்னு. நாய் போகலாம், சிங்கம் போய் வரக்கூடாதா? இந்த கதவை திறந்துட்டு வந்து நீ கட்டி பிடிச்சிட்டாரு. நல்லாங்க எவ்வளவு பெரிய ஆளு, கட்டி பிடிச்சிட்டாரு. அவர் மனோகரில் நடிச்சார் பாருங்க. போர்ல 2 வகை உண்டு, ஒன்னு வைக்கப்போர் ஒன்னு அக்கப்போர்னாரு பாருங்க. போர்ல 2 வகை உண்டு, ஒன்னு வைக்கப்போர் ஒன்னு அக்கப்போர் அப்படின்னாரு பாருங்க. அதெல்லாம் ரெஃபரன்ஸ் எடுத்து தான் நான் மாயாண்டி உங்க தரல லூசா நடிச்சது. அந்த அவ்வளவு பெரிய. அதுக்கப்புறம் பார்த்தா நான் கட்டி பிடிச்சேன். நல்லா பேசிட்டடா சிங்கம், வாடா என் மடியில உட்காந்துக்கிறான்னு கூப்பிட்டு போனேன். நான் படம் பண்ணும்போது படத்தை பற்றி ஃப்ரெண்ட்லாம் சொல்லுவாங்க, என்னடா நான் செஞ்சா என்னடா லூஸ் தனமாக பண்ணிட்டேன். நான் லூஸாக ஒரு படத்தில் நடித்தேன், சொன்னாங்க இல்லைன்னா பெர்ஃபெக்டாக பண்ணிட்டேன். 6 அசிஸ்டன்ட் டைரக்டர் ஒரு ரூம் வீட்டில் இருப்போம். முடிக்கிறோம் 6 அசிஸ்டன்ட் டைரக்டருக்கு ஒரு வீட்டில் இருப்போம். எல்லா பேரும் வேலை, விவாசு, உதயகுமார் சார் எல்லாரும் அவங்ககிட்ட வேலை பார்க்குறாங்க. நான் எல்லா பேர் கார் வந்தோன்னு மாப்பிள்ள அவங்க வந்துச்சு, இப்போ எல்லாத்தையும் ஏற்றி விட்டு கதவடமே. எல்லாருமே வண்டியில் போகும்போது எனக்குன்னா எனக்கு ஒரு மென்டல், நான் இவர்கிட்ட தான் வேலை பார்க்கணும், நான் இல்லாட்டி வேலை பார்க்க மாட்டேன்னு. அப்போ போகையில் எல்லா பேரும் போயிட்டு அடங்குங்க. எல்லா அசிஸ்டன்ட் போகிறேன் ஃப்ரம் அசிஸ்டன்ட் ஆகிட்டு இப்போ 2 ரூபா 3 ரூபா சம்பளம் வாங்க, பெரிய டேரக்டர் ஆகேன். அவன் போகையில் எல்லாம் 10 ரூபா பிடிச்சி ஒரு சாயந்தரம் ஒன்று 10 ரூபா, இன்னும் 10 ரூபா பிடிச்சா சடன் 10 ரூபா, மொத்தம் 50 ரூபா 60 ரூபா. அதை காப்பி குடிச்சிட்டு மதியானம் சோறாக்கி வச்சுட்டு கொஞ்சமாக சோறாக்கி தயிர் சோறு வச்சுட்டு அப்படி இப்படி 50 ரூபா 60 ரூபா காப்பி சாயந்தரம் வந்துடுவாங்க. இப்போ மேலே ஏதாவது சாப்பாடு வாங்கி கொடுப்பாங்க. அப்போ சொல்லுவாங்க, தினமும் வேலைக்கு போகிறவன்னா அறிவாளி கிடையாது, ஷூட்டிங்கு வேலைக்கு போகிறவன்னா அறிவாளி கிடையாது, வேலையே இல்லாமல் வீட்டில் உட்காந்துருக்கேன்னா முட்டாள் கிடையாதுடா, தைரியமாக இருக்குமா. அதைத்தான் இன்னைக்கு சினிமாவில் இருக்க அத்தனை பேருன்னு சொல்கிறேன். என் சொந்தங்களே, உயிர்களே, உங்களுக்கு வாய்ப்பு இல்லைன்னா நீங்கள் முட்டாள் கிடையாது. உங்களுக்கு வாய்ப்பு வரப்போகுது. அதுக்காக ரெடியாகுது. நான் ஃப்ரெஞ்சு கிஷன் ஒரு படம் பார்க்குறேன், நிறைய பேரை பார்த்துருக்கேன். ஐ லவ் ஃப்ரெஞ்சு கிஷன் ஒரு இங்கிலீஷ் ஃபிலிம் பார்த்துருக்கேன். அதை ஒருத்தன் போய் ஒரு மண் இருக்குல்ல, மண் கீழே இருக்கிற மண், அந்த மண்ணை எடுத்து அப்படியே பார்ப்பான். அவனோட சொந்த விளைநிலம், அவனோட விளைநிலம் விவசாயம் பண்ணல, அந்த மண்ணை எடுத்து சொல்லுவான், இப்பயே நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கங்க, அடுத்த வருஷம் நான் விவசாயம் பண்ண ஆரம்பிச்சுடுவேன், வேலை பார்க்க ரெடியாக இருங்கன்னு மண்ணுக்கிட்ட பேசுவாங்க. அதனால இன்னைக்கு சொல்றேன், இந்த கதாநாயகனா இருக்கட்டும், இங்க இருக்க கேமராமேனா இருக்கட்டும், இங்க இருக்க எடிட்டர் ஆகட்டும், இங்க இருக்க சின்ன வேலையை பண்ண அசிஸ்டன்ட் டைரக்டரா இருக்கட்டும், எல்லாரும் போய்கிட்டே திருடாத, பொய் சொல்லாத, ஏமாத்தாத, துரோகம் பண்ணாத. உனக்கு வந்த வாழ்க்கை உனக்கு ஒரு நாள் வரும். இந்த சினிமாவில் கெட்டது பூரா அவன் பக்கத்தில் இருக்கும், எதை எடுக்கணுமோ அதை நீ எடுத்துக்க. விச் ஒன் இஸ் பெஸ்ட், சூசிங் வாய்ஸ். எல்லாத்தையும் நீ எது வேணுமோ அதை எடுத்துக்க. கெட்டதான் நீ பக்கத்தில் இருக்கும், நல்லது தூரமாக இருக்கும், போய்கிட்டே இருக்கணும். சினிமா கறப்பதல்ல, கற்பனை சுரப்பது. அதுக்கு எந்த வயசும் டிஃபரன்ஸே கிடையாது. நீங்கள் எல்லாரும் இந்த படத்தில் வேலை பார்த்து எல்லாரும் பார்த்து ப்ரொடியூசராக இருக்கட்டும், எல்லாருமே பெரிய லெவலில் ஜெயிச்சு உங்களை ஷவர் வெளியில இருந்து டிஸ்ட்ரிங் அந்த வாட்டர், அந்த ஷவர் உங்களை வாழ்த்த ரெடியாக இருக்குது. என்ஜாய் பண்ணுங்கள், ஹாப்பியாக இருங்க, விஷயம்.